பறவைகள் அதான் மெயின்லி ஒரு பெரிய காரணமா சொல்லுவாங்க. இல்லன்னா அத தாண்டி டெக்னிக்கலி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால 2 இன்ஜினும் வந்து பவர் இல்லாம போயிருக்கலாம். ஃபெயில் ஆயிருக்கலாம். நம்மளுக்கு தெரியல. அத தவிர வேற என்ன காரணமா இருக்கும்னா, ஒருவேளை இன்ஜின் ஃபெயிலியர் இல்லன்னா, ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல. நம்மளோட ஏர்கிராஃப்ட் இப்ப ஸ்டேரிங் இருக்குல்ல. ஸ்டேரிங் நம்ம ஓட்டும்போது வந்து ஸ்டேரிங்க வந்து திடீர்னு ஸ்டக் ஆச்சுன்னா நம்மளால லெஃப்ட் ரைட் வளைய முடியாதுல்ல. சோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி வந்து விபத்து வந்து ஏதாவது அவங்களோட ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் ரைட் போறது, மேல கீழ போறது அந்த மாதிரி ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஜாம் ஆயிடுச்சுன்னா, ஏர்கிராஃப்ட்னால வந்து சரியா ஃப்ளை பண்ண முடியாது. சோ அத ரிகவர் பண்றதுக்கும் அவங்களுக்கு அந்த டைம் இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமா டேக் ஆஃப் பண்ணது நடந்ததுனால, மேபி அதனால கூட வந்து இது ஹைட்ராலிக்ஸ் ஃபெயிலியர்ன்னுவாங்க. அதனால கூட வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா சரி இது 2 தான் மெயின் காரணமா இருக்கும். ஏன்னா வீடியோல பார்க்கும்போது ஸ்மோக் எதுவும் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் பெரிய ஸ்மோக் எதுவுமே இல்ல. ஆனா நெருப்பு பத்தி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மேபி நெருப்பு பத்தி இருந்தா கூட இந்த மாரி கிராஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு.